ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நேற்று ஒரு ஸ்லோகம் படித்து அதை இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ಶ್ರೀಲ ನರೋತ್ತಮದಾಸ್ ಠಾಕೂರ್ಗೆ ಶ್ರೀ ಶ್ರೀ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ಚಂದ್ರಿಕಾ ಚಲಿ 8வது ಶ್ಲೋಕಂ ಇದು. ಜಯ ಸನಾತನ ರೂಪ ಪ್ರೇಮ ಭಕ್ತಿ ರಸಕೂಪ ಜುಗಲ ಉಜ್ವಲಮಯ ತನು ಜಾಹಾರ ಪ್ರಸಾದೆ ಲೋಕ ಪಾಸರಿಲು ಸಬ ಶೋಕ್ ಪರ್ಕಟ ಕಲ್ಪತರು ಜನು. ಶ್ರೀಲ ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ ಶ್ರೀಲ ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿಗೆ ಎಲ್ಲ புகழ்ச்சியும் ஜெய். 2 பேர் பிரேம பக்தி ரசத்துக்கு கிணறு போல இருக்காங்க. இவங்களுக்கு உடம்பு ராதா கிருஷ்ணருக்கு அனுபு உள்ள உடம்பு போல இருக்குது. இவங்களுக்கு கருணை வச்சு இவங்களுக்கு கருணை கிடைச்சா நமக்கு எல்லா சோகம் போயிடும். ஏன்னா இவங்களு இந்த உலகத்தில் கல்பத்தரும் நம்ம என்ன ஆசைப்படுவோம் அந்த ஆசை நிறைவேற்றி கொடுக்கும். அப்படி மரம் போட்டு போனாங்க. இப்போது விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் பொருளூரில் சொல்லிட்டு இருக்காங்க, சில ரூப கோஸ்வாமி சில சனாதன கோஸ்வாமி கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியரில் உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க. நம்ம மனிதருக்கு உயர்ந்த கிஃப்ட்டு கொடுத்து போனாங்க. அதுக்கு வேண்டி தான் நரோத்தம் தாஸ் டாக்கூர் ஜெய் சனாதன ரூப சொல்லிகிட்ருக்காரு. ஜெய் சொன்னால் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க, அது காட்டிகிட்டு இருக்காங்க. பகவான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு நிறைய கிஃப்ட்ஸு எல்லாம் இது கொடுத்தாங்க. பட் அதில் ஒரு உயர்ந்த விஷயம் என்ன கொடுத்தாங்க? மஞ்சரி பாவா. மஞ்சரி பாவா சொன்னால் உயர்ந்த அனுபு பக்தி வச்சு ஸ்ரீமதி ராதாக்கு சேவை செய்கிறது. ஸ்ரீ ரூப கோஸ்வாமியோ சனாதன கோஸ்வாமியோ அதே போல பக்தி சாதனை பண்ணி நமக்கெல்லாம் அதுக்குள்ள பிரச்சாரம் புத்தகம் கொடுத்து போயிருக்காங்க. அப்போது மகாபிரபு கூட பார்த்தாங்க இவங்க 2 பேர் ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க சொல்லி இவங்க 2 பேருக்கு தனியாக ஒரு சிக்ஷா சொல்லுவோம் படிப்பு கொடுத்தாங்க. காசிலே சில சனாதன கோஸ்வாமிக்கு மகாபிரபு பல விஷயங்கள் பக்தி இந்த தத்துவம் இந்த நிறைய விஷயங்களை சொன்னாங்க. சில ரூப கோஸ்வாமிக்கு பிரயாகில் சொன்னாங்க. இப்படி அவங்கள மேலே கருணை காட்டினாங்க. அவங்களுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணணும் அந்த ஒரு சக்தி கொடுத்து விட்டாங்க. குரு நமக்கு சேவை கொடுக்கும்போது அந்த சேவை செய்யறதுக்கு சக்தி கொடுப்பாங்க. நம்மவே நம்ம சுதந்திரத்தில் ஏதோ பண்ண போகும்போது நம்ம மாட்டிட்டு இருக்கணும். குரு கொடுத்த சேவை நம்பிக்கை, குருவில் நம்பிக்கை இருந்தால் நல்ல முறையாக பண்ணலாம். சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் இல்லை சில கவி கர்ணபுர கோஸ்வாமி ஸ்ரீ சைத்தன்ய சந்திரோதய நாடகத்தில் 9வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, கிருஷ்ண லீலைக்கு அப்புறம் மெல்ல மெல்லமாக கிருஷ்ண லீலை செய்த இடங்கள் பிருந்தாவனா இந்த மதுரா மண்டலத்தில் காணாமல் போயாச்சு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு கருணை சக்தி கொடுத்தாங்க. அவங்களும் திருப்பி அந்த இடங்களெல்லாம் நம்ம எல்லோரும் பார்க்க முடியும். அப்படி பண்ணிவிட்டாங்க. இது வச்சு கூட நமக்கு தெரியுது மகாபிரபு எவ்வளோ கருணை வச்சுருந்தார் சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி மாதிரி. இது இல்லாமல் கூட ஸ்ரீ பிருந்தாவனத்தில் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிக்கு போல யாருமே இதுவரை ஆகலை. அவங்கள செய்த சாதனை, அவங்களுக்கு வைராக்கியம், அவங்களுக்கு அனுபுள்ள பாவங்கள் வேறு யாருக்கும் வராது. சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இவங்கள பஜனை பார்த்து சைத்தன்ய சரித்திராமிர்த மத்திய லீலாலே 19வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, பகவான் சைத்தன்ய மகாபிரபுக்கு பார்சதர் நித்திய சித்த கோலோகத்தில் யார் வந்திருக்காங்க அவங்களுக்கு கூட ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி பார்த்து ரொம்ப கௌரவம் வச்சுருந்தார்.
அவங்களுக்கு கருணை கொடுத்திருந்தாங்க, ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாங்க. யாருமே ஒடிசாலே பெங்காலே பிருந்தாவனம் போயிட்டு வந்தால் இவங்களும் மகாபிரபுக்கு கூட உள்ளவங்களும் கேட்பாங்க, ஓ எனக்கு சொல்லப்பா, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அங்கே எப்படி வாழ்விட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வைராகியம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன சாப்பிடுவாங்க, எப்படி 24 மணி நேரம் அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பஜனை செய்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போயிட்டு வந்தவங்களும் பிருந்தாவனம் போயிட்டு வந்தவங்களும் அவங்களுக்கு உடனே இவங்களை 2 பேருக்கு புகழ்ச்சி பண்ண தொடங்கிடுவான். ஐயோ அவருக்கு ஒரு வீடு சொல்லி கிடையாதப்பா, இன்றைக்கி ஒரு மரத்து கீழே இருந்தால் கொஞ்சம் 2 நாள் விட்டு வேறு மரத்து கீழே போயிடுவாங்க. அதே போல் பிச்சை எடுப்பாங்க பிராமணர் வீட்டில் போய். மாதுக்கறி சொல்லுவோம். மாதுக்கறி சொன்னால் இந்த தேனி இருக்கல, தேனி ஒரே பூவில் போய் ரசம் எடுக்கிறது இல்லை, வேறு வேறு பூ அப்படி இவங்களும் ஒரே வீட்டில் போய் சாப்பாடு கொடுங்க அப்படி இல்லை. ஒரு கையில் எவ்வளோ வருது ஒரு வீட்டில் வாங்குவார், திருப்பி அடுத்த வீடு கொஞ்சம் வீட்டில் இப்படி மாவு கொண்டு வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிடுவாங்க. வேறு எந்த சுகம் இல்லை, ருசி கிடையாது. கையில் ஒரு மண் பானை ஒரு வச்சுருப்பாங்க, கருவா சொல்லுவாங்க இந்த பக்கம் பிருந்தாவனத்தில். உடம்புல ட்ரெஸ்ஸு சொல்லி ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன இது போட்டிருப்பாங்க தோர்த்து போல், அவ்வளோதான், வேறு ட்ரெஸ்ஸு கிடையாது. கிருஷ்ணர் பார்த்து பேசும்போது ஆடுவாங்க, கிருஷ்ண நாமம் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. ஜபம் பண்ணும்போது 24 மணி நேரம் கிருஷ்ணர் பஜனை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வாட்டி தினமும் அல்ல, 2-3 நாளில் ஒரு வாட்டி 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் ஒரு மரத்துக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி அப்படி தூங்கிடுவாங்க. எவ்வளோ ரசனை உள்ள புத்தகங்களை எழுதிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்தருக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்களை பார்த்து கேட்கும்போது. எல்லாருக்கும் ஒரு அதிசயம், மகாபிரபு எவ்வளோ ஒரு விசேஷ கருணை காட்டியிருக்காங்க அவங்கள மேலே. சரி, இதை வச்சு நமக்கு தெரியுது ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி எந்த நிலைமையில் இருக்காங்க நம்ம இதில். அதுக்கு வேண்டி தான் நரோத்தம் தாஸ் டாக்கூர் அவங்கள 2 பேருக்கு ஜெய சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லிகிட்ருக்காங்க, இவங்களை 2 பேர் பிரேம பக்தி ரசக்கூப்பா, பிரேம பக்திக்கு ரச உள்ள கிணறு. இப்போ நம்ம அவர் சாதனை பார்த்தோம், அவருக்கு வைராக்கியம் பார்த்தோம். பட் என்னதுக்கு வேண்டி இந்த உலகத்தில் நிறைய பேர் சாதனை பண்ணிகிட்டு இருக்கான், பஜனை பண்ணிகிட்டு இருக்கான், வைராக்கியம் பண்ணிகிட்டு இருக்கான். காரணம் என்ன? இவங்க அது செய்து பிரேம பக்தி ரசத்துக்கு கிணறு போல இருக்காங்க. இவங்க 2 பேர் கோலோக பிருந்தாவனத்தில் ராதாகிருஷ்ண லீலையிலே ரூப மஞ்சரி லவங்க மஞ்சரி. பகவான் கிருஷ்ணர் கூட இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. இவங்க எப்படி நம்ம சாதனை பண்ணணும், அதே போல் பிரச்சாரம் கூட பண்ணார், புத்தகம் எல்லாம் எழுதினார், எப்படி இது பண்ணணும். எப்போவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூட சைத்தன்ய மகாபிரபு ஆகி ராதாகே ரசிச்சுட்டு இருந்தார். அதே போல் இவங்களுக்கு கருணை காட்டி விட்டார் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிங்க. அவங்களும் பிரேம பக்தி ரசத்துக்கு கிணறு போல இருக்காங்க. திருப்பி சொன்னேன், கிணறு கடலுக்கு வித்தியாசம். நேற்று கூட சொன்னேன், கடலில் எல்லா விதமான தண்ணி சேருது, கிணறுல எப்படி கிடையாது. பக்தி சொன்னால் இங்கே ஞானம் கர்மம் யோகா இதெல்லாம் பக்தியில் இருக்கக்கூடாது. இல்லை கடல் போல ஆகிடும், அவ்வளோதான். எல்லாம் கடல் தண்ணி உப்பாக இருக்கும், கடல் தண்ணி குடிக்க முடியாது. கிணறு தண்ணி எப்படி? நதி கூட, ஒரு குளம் கூட வெயில் காலத்தில் அந்த தண்ணி குடிக்க முடியாது, மழையில் மண்ணெல்லாம் குடிக்க முடியாது. பட் கிணறு தண்ணி எப்போவுமே குடிக்கலாம், எப்போவுமே குளிராக இருக்கும், எப்போவுமே ருசியாக இருக்கும். இப்படி இவங்களை 2 பேருக்கு புத்தகங்கள் இப்போ கூட நம்ம படித்தா ஃபுல்லு பக்திக்கு ரசனை இருக்குது. அதுக்கப்புறம் நரோத்தம தாஸ் டாக்கூர் இவங்களை 2 பேருக்கு யுகல உஜ்வலமயத்தன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராதா கிருஷ்ணருக்கு அனுபவி உள்ள உடம்பு சொல்லி,
பாருங்க, பக்தியில் 5 முக்கியமான ரசம் இருக்குது. சாந்த ரச, தாஸ்ய ரச, சக்கிய ரச, வாத்சல்ய, மாதுரிய. ஒன்றுக்கு இன்னொன்று கூடி இருக்கு ரசனை. இதுக்கு உதாரணம் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவே ஸ்ரீ ரூப கோஸ்வாமிಗೆ ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತத்தில் சொல்லியிருக்காங்க. कृष्ण निष्ठा तृष्णा त्याग शांतेर दुई गुणे, यही दुई गुण व्यापे सब भक्त जने. शांतेर स्वभाव कृष्णे ममता गंधहीन, परम ब्रह्म परमात्मा ज्ञान प्रवीण. ஒரு சாந்த ரசத்தில் உள்ள பக்தன் கிருஷ்ணன் மேலே உறுதி நிஷ்டா நம்பிக்கை வச்சிருக்கான். இந்த உலகத்திலே தாகம் தியாகம் பண்ணியிருக்கான். இங்கே எந்த ஆசை கிடையாது, பற்றுதல் கிடையாது. ஒரு பக்தனுக்கு இது 2 கண்டிப்பாக இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு மகாபிரபு. பட் இந்த சாந்த ரசத்தில் உள்ள சுபாவம் என்ன? கிருஷ்ணனில் பற்றுதல் கிடையாது. கிருஷ்ணனில் நம்பிக்கை வச்சிருக்கான், பற்றுதல் இல்லை. ಇವನು ஒரு வாட்டி பரம்பிரம்ம தியானம் பண்ணுவான், ஒரு வாட்டி பரமாத்மா. ಇವನು ಜ್ಞಾನಕ್ಕೆ ಕೂಡದಲ್ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡ್ಪಾನ್. ಶಾಂತರಸ ಕೇವಲ ಸ್ವರೂಪ ಜ್ಞಾನ ಹೋಯ್ ಶಾಂತರಸೆ, पूर्ण ऐश्वर्य प्रभु ज्ञान अधिक होय दासी. ईश्वर ज्ञान संभ्रम गौरव प्रचुर, सेवा कोरी कृष्ण सुख तेन निरंतर. இந்த சாந்த ரசத்தில் உள்ளவனுக்கு பகவானுக்கு ஒரு பார்த்து நம்பிக்கை இருக்குது, அதுக்குள்ள அறிவு இருக்குது, ரொம்ப கௌரவம் வச்சிருக்கான் பகவான் மேலே. பட் இந்த தாஸ்யத்தில் உள்ளவனு கிருஷ்ணனுக்கு சேவை செய்துட்டு நிரந்தரமாக கிருஷ்ணனுக்கு சுகம் கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு சாந்த ரசத்தில் உள்ள பக்தனுக்கு குணங்கள் இருக்குது, கிருஷ்ணரில் உறுதி இருக்குது, இந்த உலகத்தில் எந்த ஆசை கிடையாது. பட் அதுக்கு கூட கூட கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். अतएव दास्य रसेरा होय दोई गुण, शांतिर गुण दास्यर सेवन, सख्य दोई रोय दास्य संभ्रम गौरव सेवा, सख्य विश्वासमय कांधे चढ़े कांधे चढ़ाए. இப்போ தாஸ்ய ரசத்திலே சாந்த ரசம் உள்ள குணம் இருக்குது, அதுக்கு கூட கூட சேவை பண்ணிட்டு இருக்கான். சக்கிய ரசத்திலே இந்த 2 இருந்து இவன் கிருஷ்ணருக்கு முழு சரணாக இருக்கான், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான். பட் இவனுக்கு சேவையில் ஒரு விசுவாசம் இருக்குது. கிருஷ்ணன் இவன் தோளில் ஏறுவான், இவனும் கிருஷ்ணனுக்கு தோளில் ஏறிடுவான். कोरे क्रीडारण कृष्णे सेवे, कृष्णे कोराय आपन सेवन, विश्रंभ प्रधान सख्य गौरव संभ्रम हीन, अतएव सख्य रसेर 3 गुण चिन्ह, ममता अधिक कृष्णे आत्मसम ज्ञान. கிருஷ்ணன் கூட விளையாடுவான், அடி பண்ணுவான், கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுவான், கிருஷ்ணன்கிட்ட தன் சேவை கிருஷ்ணன்கிட்ட சேவை கூட வாங்குவான். சக்கிய ரசத்தில் உள்ளவன் எங்கே கௌரவமே கிடையாது. தானும் கிருஷ்ணன் போல அவன் எனக்கு ஃப்ரெண்ட் அப்படி இருப்பான். கிருஷ்ணனில் பற்றுதல் கூடுதல் இருக்குது. தான் கிருஷ்ணன் போல தான் தனக்கு நினைப்பான், கிருஷ்ணனுக்கு தன் போல நினைப்பான். अतएव सख्य रसे वश भगवान, वात्सल्य शांतिर गुण दास्यर सेवन, से सेवनेर इहा नाम पालन. இப்போ வாத்சல்ய ரசா சாந்த ரசத்தில் உள்ள குணங்கள் இருக்குது, தாஸ்ய ரசத்தில் உள்ள சேவை இருக்குது. என்ன சொல்கிறது, இங்கே பாலனை சொல்லுவோம். நம்ம கிருஷ்ணனுக்கு பார்த்துட்டு இருக்கோம், அந்த பாவ கூடுதல் இருக்குது. சக்கிர குண அசங்கோச்ச गौरवार ममता आधिक्य ताड़े न बरसना व्यवहार, आपना के पालक ज्ञान कृष्ण पाल्य ज्ञान, चारी रसेर गुणे वात्सल्य अमृत समान. இந்த சகா ரசத்தில் உள்ள சங்கோச்சம் இல்லாமல் இருக்கிறது, கௌரவம் கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வாத்சல்யத்தில் இருக்குது. இதுக்கு கூட கூட மமத்தை
கூடுதல் இருக்குது. நிறைய வாட்டி கிருஷ்ணனுக்கு சத்தம் போடுவான், ஐய் நான் சொன்ன போல பண்ணு. அப்பா அம்மா போல பாவம் இருக்குது. நம்ம தான் அவனுக்கு பார்த்துட்டு இருக்கோம், அவனு நம்ம வச்சு தான் அவன் வாழ்க்கை நடக்குது. அப்படி இப்போ வாத்சல்ய ரசத்தில் 4 ரசங்கள் வந்து அமிர்தம் போல இருக்கு. மதுர ரசே கிருஷ்ண நிஷ்டா सेवा अतिशय सख्यर असंकोच लालन ममता अधिक होए कांत भावे निजांग दिया करे न सेवना अतैव मधुर रसे होए 5 गुण. மதுர ரசத்தில் கிருஷ்ணரில் உறுதி இருக்குது, சின்ன தாசியத்தில் உள்ளது. சேவை அல்ல, சாந்த ரசத்தில் உள்ள இது இருக்குது குணங்கள். சேவை தாசிய ரசத்தில் சேவை நிறைய இருக்குது. இங்கே சங்கோச்சம் இல்லாமல் இருக்காங்க, சகா போல. அதே போல அப்பா அம்மா என்ன பாவ வச்சிருப்பார், அந்த பற்றுதல் அந்த இது அந்த இருக்குது, அவங்களுக்கு கூடுதல் இருக்குது. பட் அதுக்கு கூட என்ன சொல்கிறது, காந்த பாவம் சொன்னால் நம்ம காதலன் அந்த பாவம் வச்சு தனக்கு உடம்பு அங்கங்கள் கை கால் என்ன உடம்பு எல்லா அங்கங்களும் கொடுத்து பகவான்கே சேவை செய்வான். அதுதான் மதுர ரசத்தில் 5 குணங்கள் இருக்குது. ஆகாஷாதிர குணஜேனோ பரபர பூத்தே ஏக துயி 3 கிரமே பஞ்ச பிருத்வீத்தே ஏய் மத்த மதுரே சப பாவ சமஹார தைவ சுவாதாதிக்கே கொரு சமத்கார். ஆகாசம் இந்த பஞ்சபூத்தங்கள் சொல்லுவோம். ஆகாசத்தில் உள்ள குணம் வாயுலே காற்றுக்கு உள்ள குணமும் ஆகாசத்தில் உள்ளது இருக்குது. தீயிலே ஆகாசத்தில் உள்ள குணமும் இருக்குது, காற்றுக்கு உள்ள குணமும் இருக்குது, தனக்கு உள்ள குணமும் இருக்குது. தண்ணியிலே இந்த 3 சேர்ந்து தனக்கு உள்ள குணம் இருக்குது. பூமியிலே 5 ரசம் இருக்குது. அதே போல் மதுர ரசத்தில் எவ்வளோ உயர்ந்த பாவங்கள் இருக்குது சொன்னால் அதிசயமான அனுபவம் இருக்குங்க. இப்போது இந்த பாவம் எப்படி இருக்குது, மகாபிரபு பிரஜத்தில் காட்டுனது. இந்த கோபி மஞ்சரிகள் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கூட கிருஷ்ணன் கூட சம்பந்தம் வச்சுருக்காங்க. உஜ்வல ரசா ஜுகல உஜ்வல ரசா இது ராதாராணியிலே உருந்த பாவத்தில் இருக்குது. இந்த மஞ்சரிகளிலே விசேஷமாக இங்கே ரூப மஞ்சரி ரத்தி மஞ்சரியில் கூட அந்த பிரேமம் ராதாகிருஷ்ணருக்கு பிரேமம் இருக்குது. இப்போது ராதாகிருஷ்ணர் சேரும்போது அங்கே வந்து சகிகள் போக முடியாது. பட் மஞ்சரிகளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே போகிறது. இப்போ வந்து இந்த ரூப மஞ்சரி லவங்க மஞ்சரி யார் இந்த உலகத்தில் வந்தாங்க, ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ஆகி இவங்க வந்து ராதா கிருஷ்ணருக்கு உயர்ந்த அனுபவே உடம்பு போல இருக்காங்க. யுகல உஜ்வலமயத்தனு. இனி வந்து இவங்களை என்ன பண்ணிட்டு போனாங்க, இந்த உலகத்தில் ஒரு கல்பத்தரு சொன்னால் நம்ம எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கும் அந்த மாதிரி மரம் போட்டு போனாங்க. புத்தக ரூபத்தில் நமக்கு சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி இந்த மரம் போட்டு போனாங்க. நம்ம வந்து சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமிக்கு புத்தகங்கள் படிச்சுட்டு கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் அது கொண்டு வந்தால் நம்ம சோகம் போயிடும், நமக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். இப்போ சனாதன கோஸ்வாமிக்கு நம்ம வந்து சரணாகத்திಗೆ ಆಚಾರ್ಯ சொல்லுவோம், ಸಂಬಂಧ. அபிதய பக்திக்கு ஆச்சார ரூப கோஸ்வாமி சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து நமக்கு அனுபவி உள்ள கல்பத்தரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு சொன்ன பாதை அவங்களுக்கு சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் கிருஷ்ண பிரேமம் நமக்கு கிடைக்கும். நம்ம சோகம் இந்த உலகத்தில் என்ன துன்பம் சோகம் இருக்குது இதெல்லாம் போயிட சொல்லி எப்படி நமக்கு நரோத்தம் தாஸ் டாக்கூர் சொல்லிகிட்டு இருக்காங்க.
हरि बोल दंडवत प्रणाम।